வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை மற்றும் விழுப்புரம் இடையே திட்டமிடப்பட்டுள்ள அதிவிரைவு போக்குவரத்து அமைப்பு ஆர்ஆர்டிஎஸ் குறித்த சமீபத்திய மற்றும் விரிவான தகவல்கள். பிப்ரவரி 2026இல் வெளியான சமீபத்திய சாத்தியக்கூறு அறிக்கையின்படி சென்னை மற்றும் விழுப்புரம் இடையேயான பயண நேரத்தை இது 4 மணி நேரத்திலிருந்து வெறும் 1 மணி நேரமாக குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய விவரங்கள். இந்த திட்டத்தின் மொத்த நீளமானது சுமார் 170 கிலோமீட்டர் வரை ஆகும். மேலும் மணிக்கு சுமார் 160 கிலோமீட்டர் வரை செல்லும். எதிர்காலத்தில் 300 கிலோமீட்டர் வரை உயர்த்த வாய்ப்புள்ளது. இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பானது சுமார் 75,000 கோடி வரை ஆகும். முக்கிய ரயில் நிலையங்கள்: ஆலந்தூர், சென்னை விமான நிலையம், தாம்பரம், கிளாம்பாக்கம், செங்கல்பட்டு, மதுராந்தகம், திண்டிவனம் மற்றும் விழுப்புரம். இந்த திட்டத்தின் முக்கிய சிறப்பம்சங்களாக பார்க்கப்படுவது, தற்போது சாலை அல்லது சாதாரண ரயில் மூலமாக 3 முதல் 4 மணி நேரம் வரை ஆகும் பயணத்தை இந்த அதிவேக ரயில் மூலமாக 1 மணி நேரத்திற்குள் செல்ல முடியும். மேலும் ஆலந்தூரிலிருந்து கிளாம்பாக்கம் வரை நிலத்தடி பாதையாகவும், அதற்கு பிறகு ஜிஎஸ்டி சாலையை ஒட்டி மேம்பாலம் பாதையாகவும் அமைய வாய்ப்புள்ளதாக தெரிகிறது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி மற்றும் கடலூர் வரை சுமார் 64 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு துணை பாதையை இணைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இது வெறும் பயணிகள் போக்குவரத்திற்கு மட்டுமல்லாமல் இரவு நேரங்களில் சரக்கு போக்குவரத்திற்கும் பயன்படுத்தப்படும். இதனால் சென்னைக்கு அருகில் இருக்கும் விழுப்புரம், திண்டிவனம் போன்ற நகரங்கள் பொருளாதார ரீதியாக பெரிய வளர்ச்சி அடையும். மேலும் ஜிஎஸ்டி சாலையில் நிலவும் கடும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க இது ஒரு மிகச்சிறந்த தீர்வாக அமையும். இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை: 2025ஆம் ஆண்டிலேயே இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் தொடங்கப்பட்டன. பிப்ரவரி 2026இல் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையின்படி ஆலந்தூர் விழுப்புரம் தடம் மிகவும் சாதகமான ஒன்றாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக விரிவான திட்ட அறிக்கை டிபிஆர் தயாரிக்கப்பட்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஒப்புதலுக்கு பின் பணிகள் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.